வணக்கம். நம்மளோட சிறகடிக்க ஆசை சிறல்ல. ஸோ வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுதுன்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அண்ணாமலை வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்காரு. ஸோ அந்த நேரத்தில் மீனா வந்து இதாங்க மாமா சாப்பாடு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. சரி இது பார்த்த உடனே ரோஹிணி இன்னும் இவங்க இன்னைக்கு போக மாட்டாங்களே, எதுக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ யோசிச்சு கேட்டுடுறாங்க, என்ன அங்கிள் நீங்கள் இன்னைக்கு போக மாட்டீங்களே, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அண்ணாமலை சொல்கிறாங்க, ஆமாம்மா இன்னைக்கு போக மாட்டேன் தான், இன்னைக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் வேறு இருக்கா, ஸோ அதுக்காக தான் நம்ம வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது கேட்ட உடனே என்னடா இது நம்ம வேற போகணுமே இன்னைக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு, என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்து அண்ணாமலையும் கிளம்பி போகிறாரு. ஸோ போன உடனே முத்து மீனாவும் பேசிக்கிறாங்க, என்ன மீனா சாயங்காலம் நம்ம அப்பாவை கூப்பிடுறதா போகுமா, அப்படியே போயிட்டு நம்ம கிறிஷோட அம்மாவும் பார்த்த மாதிரி ஆயிடல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது கேட்டோன்னு ரோஹிணிக்கு திருப்பி ஒரு அதிர்ச்சி, இப்போ இவங்க வர இந்த பிளான் வர போட்டுட்டு இருக்காங்க, இப்போ எப்படி நம்ம போகிறது அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லி ரூம்குள்ளே போயிட்டு அம்மாவை கால் பண்ணுறாங்க. ஸோ பண்ண உடனே அம்மா இங்கே பாரு, நான் சொல்கிறது தெளிவாக கேளு, நான் ஸ்கூலுக்கு இன்னைக்கு வரமாட்டேன், நீ எப்படியாச்சும் கிறிஷா கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ ரோஹினியோட அம்மா சொல்கிறாங்க, கல்யாணி பேரண்ட்ஸ் என்ன போனோம், நான் எப்படி போகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் சொல்கிறத மட்டும் கேளு, நீ மட்டும் போ, எனக்கு ஏதாச்சும் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ ரோஹினியோட அம்மா சொல்கிறாங்க, ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னை பார்க்கறதுக்காக முத்து மீனா ஸ்கூலுக்கு வர போகிறாங்க, நான் வந்தேன்னா கண்டிப்பாக மாட்டிப்பேன், அது இல்லாமல் அங்கிள் வேற இன்னைக்கு வந்திருக்காங்க, நான் மாட்டினா எதுக்கு வந்தேன் என்னதுக்கு வந்தேன் 1008 கேள்வி கேட்பாங்க, நான் வந்தேன்னா கண்டிப்பாக மாட்டுருவேன், என்னால வர முடியாது, நீ மட்டும் கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது எப்படிமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே பாரு சொல்கிறத மட்டும் கேளு அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. சரின்னு சொல்லி முத்து மீனாவும் சாயங்காலம் அண்ணாமலையை கூப்பிடுறதா போகிறாங்க. போன உடனே மீட்டிங்லாம் முடிஞ்சு எல்லாருமே வந்துட்டு இருக்காங்க. கிறிஷோட அம்மா பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. முத்துவும் மீனாவும் சரின்னு சொல்லி வராங்க. வந்த உடனே பாட்டியும் கிறிஷும் மட்டும் தான் வராங்க. என்னம்மா என்ன கிறிஷோட அம்மா வரலையா அப்படின்னு சொல்லி முத்துவும் கேட்குறாரு. அப்போ சொல்கிறாங்க, இல்லைப்பா அவளுக்கு கொஞ்சம் வேலை, அதனால தான்ப்பா நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ மீனா சொல்கிறாங்க, அப்படிங்களாம்மா, சரிம்மா சரிம்மா, சரி நான் கிறிஷு கூட கொஞ்சம் பேசிக்கலாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லைம்மா எனக்கு கொஞ்சம் டைம் ஆகுது, நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக போனோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிம்மா நான் உங்களை வீட்டில் வந்து விட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைப்பா வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ மீனா சொல்கிறாங்க, சரிம்மா நான் கிறிஷு கிட்ட கொஞ்ச நேரம் பேசுகிறாமா, பேசுகிற நல்லா ஆச்சு, நான் கொஞ்சம் நேரம் மட்டும் பேசணுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிம்மா நீ பேசு அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. ஒரு 10 நிமிஷம் பேச வராங்க. அதுக்கு மேலே இதுக்கு மேலே பேச விட்டா நம்மளுக்கு வேலைக்கு ஆகுது, நம்ம சீக்கிரமாக போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு கிறிஷா வலுக்கட்டாயமாக கூட்டிகிட்டு போகிறாங்க. கொஞ்ச நேரம் நில்லுங்கம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ ரோஹினோட அம்மா சொல்கிறாங்க, இல்லைப்பா எனக்கு டைம் ஆகுது நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லி போயிடுறாங்க. அப்போ தான் மீன் நினைக்கிறாங்க, என்னங்க இவங்க அப்படி எரிஞ்சு விழுறாங்க, என்ன பிரச்சனையே தெரியல, அது இல்லாமல் அவங்க எங்கே இருக்காங்க கூட நம்மளுக்கு தெரியக்கூட நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆமா மீனா, அதை எனக்கும் புரியல, ஏதோ ஒன்று நம்ம கிட்ட மறைக்கிறாங்க, அது மட்டும் நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, ஏன்னா அவங்க வீட்டில் போய் பார்த்தோம் அப்படின்னா ஏதோ ஒரு உண்மை நம்மளுக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. அதனால தான் நம்மளை விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி முத்து சொல்றாரு. மீனா சொல்றாங்க, சரிங்க இப்போ நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ முத்து சொல்றாங்க, இல்ல மீனா இந்த விஷயம் நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும், ஏன்னா நமக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாது அப்படின்னு, நமக்கும் அந்த விஷயத்துக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு, அது இன்னும் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி முத்து சொல்றாரு. இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு அப்டேட் பண்றேன். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.